தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிய போலீஸ் மந்திரி ஆகின்றார். புதிய போலீஸ் மந்திரி ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சராக இருப்பவருடைய கட்டுப்பாட்டில்தான் தமிழக காவல்துறை, உள்துறை இருக்கும். இது காலங்காலமாக பின்பற்றப்படும். காமராஜர் காலத்தில் மட்டும் கக்கன் கட்டுப்பாட்டில் போலீஸ் துறை ஒப்படைக்கப்பட்டது. தற்பொழுது முதலமைச்சர் ஜோசப் விஜய் மிகவும் பிஸியாக இருப்பதால் அவரால் சரிவர காவல்துறை மற்றும் உள்துறையை நிர்வகிக்க முடியவில்லை. ஆகவே வேறு ஒருவருக்கு இந்த துறையை மாற்றி கொடுக்க முடிவு செய்துள்ளார். அதற்கு பதிலாக வேறு ஏதாவது துறைகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடிவு செய்துள்ளார். தற்பொழுது போலீஸ் துறையை நம்பிக்கையான ஒரு அமைச்சரிடம் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளார். புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், அருண்ராஜ் உள்ளிட்ட பலர் இந்த போட்டியில் உள்ளனர். இதில் ஆதவ் அர்ஜுனா கட்டுப்பாட்டில் போலீஸ் துறையை ஒப்படைக்கலாம் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா சட்டசபையில் உதயநிதிக்கு எதிராக களமிறக்கப்படுகிறார். உதயநிதி கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் ஆதவ் அர்ஜுனா தான் பதிலளிப்பார். விஜயின் நம்பிக்கைக்குரியவராக திகழ்கிறார். ஆகவே ஆதவ் அர்ஜுனாவை போலீஸ் மந்திரியாக்க விஜய் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த போட்டியில் புஷி ஆனந்த், செங்கோட்டையன், அருண்ராஜ் என பல அமைச்சர்கள் உள்ளார்கள். ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. விரைவில் அவர் போலீஸ் மந்திரியாகலாம் என்று கூறப்படுகிறது.